50% 40%. அந்த 40% தான் அது. I might be going. I might go. நான் போகக்கூடாது. I should not go. Okay. இதுலயும் பாருங்க ரெண்டு மீனிங். நான் ரெட் லைட்ல I should not go in the red light அப்படின்னு சொல்ல முடியாது. I should not go to the arak shop, liquor shop. இது எனக்கு நல்லது, நான் போகாம இருக்கிறது நல்லது. I must not go in the red light, in the red signal. Okay. இப்ப புரியுதா என்ன வித்தியாசம்? அந்த இது எனக்கு நல்லது, நான் போகாம இருக்கிறது நல்லது. ஆனா என்னோட இஷ்டம். ஆனா இது நல்லது கெட்டது இல்ல, கட்டாயமா ரெண்டுல போக கூடாது. இது ரூல், இது அட்வைஸ். சோ அந்த மீனிங் மட்டும் புரிஞ்சுட்டா போதும். ஆனா தமிழ்ல போக வேண்டும்னு தான் ரெண்டு, போகக்கூடாதுன்னு தான் ரெண்டு இருக்கும். நான் போகலாம், I may go. அவ்வளவுதான். நான் போயிருந்தேனா Had I gone? சூப்பர். பேசிக்ல தரவாயிட்டீங்க. அதுதான் வேணும். அதை வச்சு நீங்க எப்படி வேணாலும் பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. போயிருக்கலாம். I may have gone. அவ்வளவுதான். வந்துருச்சு பாத்தீங்களா? அருமை அருமை அருமை. பார்த்தா கஷ்டம் மாதிரி தெரியுது. அவர் ஸ்பிளிட்ட பத்தி கேட்டாரு, குயிக்கா பண்ணிக்கலாம். இதுல வந்து நான் போனாலும் போகலாம். Might go. I might. ஓகே, இதுதான் சார் டவுட் கேட்டேன். நான் போகலாம். I may go. I may go. இதுதான். இது மைட், இது கொஞ்சம் ஸ்ட்ராங், இது கொஞ்சம் வீக். வெரி குட். அவர் ஸ்பிளிட்ட பத்தி கேட்டாரு, அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி, லாஸ்ட் 1 hour 2-3 விஷயம் முடிக்கணும். ரொம்ப முக்கியம், 2-3 விஷயம் முடிக்க வேண்டியது இருக்கு. இருந்தாலும் அந்த ஸ்பிளிட்ட பத்தி அவர் கேட்டதுனால முக்கியமானது ஒரு வாட்டி பார்த்துடலாம். லெட்ஸ் டூ திஸ் ஹியர். குயிக்கா பார்க்கலாம். 10 நிமிஷம் முடிச்சுட்டு பாக்கி உள்ளதை கவர் பண்ணிடலாம். மிஸ் பண்ணாதீங்க. லாஸ்ட் 1 hour மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கிலீஷுக்கே உரித்தான சில விஷயங்கள் இருக்கு, அதை பார்த்தே ஆகணும். இந்த மாதிரி ஒரு கோர்ஸ்ல ஸ்பிளிட்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு வேர்பு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வேர்பை எப்படியும் 2ஆ ஸ்பிளிட் பண்ணிடலாம். ரைட். இப்ப கோன்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 ஃபார்ம் போட்டதுக்கு அப்புறம் நீங்க ஸ்பிளிட் பண்ணலாம். கோ, வெண்ட், கான், கோயிங், கோஸ். இதுல என்ன அப்படின்னா, இது வந்து பார்ட்டிசிபிள், பார்ட் பகுதியா இருக்குதுமாங்க. இது ரெண்டும் முற்று பெறாத விடைகள். சோ இத வந்து நீங்க உடைக்க முடியாது. இது உடைஞ்சே இருக்குது. ஸ்பிளிட் பண்றதுக்கு இது உடைக்க முடியாது. அதனால இதை ரெட்ல போட்டுருவோம். இது இருக்கு இல்லைங்களா, 1, 2, 5, இத 3 மட்டும் ஸ்பிளிட் பண்ணலாம். எதுக்காக ஸ்பிளிட் பண்றோம்? கான்வர்சேஷனுக்காக ஸ்பிளிட் பண்றது. do plus go. do go அப்படின்னு ஸ்பிளிட். went வந்து did go. இப்ப நான் ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் do did பிரிச்சதுக்கு அப்புறம் பாருங்க does go. இது ரொம்ப முக்கியமான பயன்பாடு. அவர் கேட்டது வந்து சாதாரண ஒரு இது கிடையாது, முக்கியமான பயன்பாடு. ஏன்னா இதுல தப்பட்டோம். எங்க தப்பண்ணுவாங்கன்னா, இந்த கோவை 2ஆ உடைச்சா do plus go. டூவை வெளில எடுத்ததுக்கு அப்புறம் கோ இருக்கும். இந்த கோ தான் இருக்கும். did go. இந்த வெண்ட 2ஆ உடைக்கிறப்ப did go. உடைச்சதுக்கு அப்புறம் டிட் வெளில எடுத்ததுக்கு அப்புறம் வெறும் கோ தான். இந்த கோ வந்து இந்த கோ தான். ரைட். இப்ப நான் போடுற முக்கியமான வார்த்தை. ஏன் இது முக்கியம் சொன்னா, நீங்க ஹர்ட்னு பத்தி ஆரம்பிச்சோம். ஹர்ட் வந்து இங்கேயும் ஹர்ட் தான். ரைட். இங்கேயும் ஹர்ட் தான். இங்க வந்து ஹர்ட்ஸ். ரைட். இங்க 2 இடத்துலயும் ஹர்ட். இங்க நம்ம போடல, இங்க போடல, ஏன்னா ஸ்பிளிட் பண்ணாததுனால போடல. ஹர்ட், இந்த ஹர்ட்டை 2ஆ உடைச்சா do plus hurt. do hurt. இந்த ஹர்ட் 2ஆ உடைச்சா did plus hurt. did plus hurt. இதுல என்ன தெரியுங்களா, இந்த ஹர்ட் வேற, இந்த ஹர்ட் வேற. இது உடைச்சதுக்கு அப்புறம் இந்த ஹர்ட்டா மாறிடுது. பாத்தீங்களா, இந்த ஹர்ட்டா மாறி, இந்த டிட்ட வெளில எடுத்தோம்ல, இந்த இடத்துலதான் நம்ம குழம்பிடாம பண்ணணும். இதுலதான் முக்கியமா இருக்கு பாருங்க. டஸ்ட். இப்ப இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், குயிக்கா முடிக்கலாம். அது
Did I hurt you? Did I hurt you? இது அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க அமெரிக்க கண்ட்ரியில இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. Did I hurt you? இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். Did I hurt you? உனக்கு காயப்படுத்தினேனா? நான் உன்னை காயப்படுத்தினேனா? தவறி காலை இடிச்சிட்டீங்கன்னா சாரி did I hurt you அப்படிம்பாங்க. தெரியாம கால் மேல மிதிச்சிட்டோம்னா did I hurt you? இப்ப பாருங்க நான் பேசிட்டே இருக்கேன். Do I hurt you? Do I hurt you? நான் உன்னை காயப்படுத்துகிறேனா? அவ்வளவுதான். நான் உன்னை காயப்படுத்துகிறேன். இப்ப எனக்கு சொல்லுங்க இந்த இருக்குல்ல ஹர்ட் இது V1 ஹர்ட்டா V2 ஹர்ட்டா V3 ஹர்ட்டா? V1 சார். V1. சொல்லுங்க இது V1 ஹர்ட்டா V2 ஹர்ட்டா V3 ஹர்ட்டா? V2 sir. ஓ V1 சார் V1. ரெண்டுமே V1. அதனாலதான் டிட்ட வெளில எடுத்தோம். ரெண்டுமே V1 தான். அது பாத்தீங்களா மிஸ் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? ஏன்னா படார்னு தப்பு பண்ணிடுவோம் டிட் வந்துருச்சுன்னு. இப்ப வந்து நம்ம இந்தியால டிட் யூ சான்லாம் கேட்போம் இல்லைங்களா? கேட்டக்கூடாது. டிட் யூ சான் ஒரு இங்கிலீஷ் இருக்கா? இல்ல. அப்ப வந்து இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனால அந்த தப்பு வராதுங்க. இப்ப என்ன நம்ம ரொம்ப அடிப்படையில என்ன புரிஞ்சுக்கிறோம்? இந்த 5 ஃபார்ம் இது பண்ணி எடுத்தோடனே ஒரு இங்கிலீஷ் கிளாஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா கரெக்டான அந்த இங்கிலீஷ் கிளாஸா இருந்தா இது பண்ணிடுவாங்க. 5 ஃபார்ம் 2 ஸ்பிளிட் 20 ஸ்ட்ரக்சர் அதோட அதுக்கு பின்னாடி உள்ள மீனிங் அதுதான் முக்கியம். இந்த ஸ்பிளிட் நான் சொல்ற 5 ஃபார்ம் 2 ஸ்பிளிட் 20 ஸ்ட்ரக்சர் நான் சொல்றதோட அதிமுக்கியமான தேவை என்னன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கிறோமான்னு தான். இப்ப இங்க இந்த ஹேர்ட் இருக்கு, இந்த ஹேர்ட் பெரிய விஷயம். இந்த ஹேர்ட் வெளில எடுத்ததுக்கு அப்புறம் ஹேர்ட் தான் வருது. அப்ப ரொம்ப தெளிவா இருப்பீங்க. இப்ப சொல்லுங்க பீட் பாஸ்ட் டென்ஸ் இல்ல பீட் தான் ரைட். இங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பீட்டன். நான் இந்த மாதிரி வர்றப்ப இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இல்லைன்னா நம்ம பேசுறப்ப தப்பு பண்ணிடும். தப்பா பண்றோமா என்னன்னு தெரியாம பண்ணிடுவோம். அப்ப ஆனா தப்பா பேசுற கரெக்டா தான் பேசுறோம்னு தெரிஞ்சோன்னு எப்படி இருக்குங்க? தைரியம் வந்துடும், கான்பிடன்ஸ் வந்துடும். அப்படி அந்த கான்பிடன்ஸ் வர வைக்கணும். அதுதான் முக்கியம். டூ பிளஸ் பீட். இது எப்படி பிரிப்பீங்க? இந்த பீட்டை ரெண்டா உடைச்சா டிட் பிளஸ் பீட். நான் எழுதுற இந்த பீட் வந்து 1வது பீட்டா 2வது பீட்டா? 1 சார். 1 சார். அவ்வளவுதான் எனக்கு வேணும். இங்க உள்ள நான் இப்ப கர்சர் வச்சிருக்க பீட் வந்து 1வது பீட்டா 2வது பீட்டா? 1 சார். ஆஃப் கோர்ஸ் அதுதான் வேணும். சோ இது ரெண்டும் நீங்க உடைக்க முடியாது. ஏன்னா ஹேவ் ஈஸ் இதை வச்சுதான் நீங்க பண்ண போறீங்க. இங்க பாருங்க இது டஸ் பிளஸ் பீட். ரைட். இப்ப பாருங்க இந்த இடத்துல வந்து டஸ். இப்ப எனக்கு சொல்லுங்க யார் வேணாலும் சொல்லணும், கரெக்டா எனக்கு சொல்லுங்க. ஹி இஸ் பீட்டன். தெளிவா சொல்லணும். ஏன்னா இது சாதாரணமா நான் ஒரு கேள்வியா கேட்கல, ஒரு புரிதல் மூலமா தான் கரெக்டா சொல்ல முடியும். தமிழ்ல அழகா சொல்லுங்க. ஹி இஸ் பீட்டன். அவன் அடிக்கப்பட்டான். அடிக்க இருக்கிறான். நல்லா சொல்ல. எதுக்கு பட்டான்லாம் சொல்லி எங்க பாஸ்டன்ஸ் எங்க இருக்குங்க? அடிக்கப்படுகிறான். அருமை. அது மாதிரி எல்லாம் மிஸ் பண்ண கூடாது. இப்ப சொல்லுங்க. அவன் அடிக்கப்பட்டிருந்தான். ஐயோ போச்சா? அடிக்கப்பட்டிருக்கிறான். எங்க சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க? பாசிவ் வாய்ஸ் கலந்துக்கு போறீங்க. புவனேஸ்வரி இது நம்பர் என்ன? அது நம்பர் 2. ஏன் கஷ்டப்படுறோம்? சுமதி ஏன் கஷ்டப்படுறது? சார் நம்பர் 15 சார். அது 3 சார். 13 நம்பர் ரெஃபர் பண்ணி சொல்லுங்க. 13 சார். பிரமாதம். இந்த நம்பர் சொல்லுங்க. 15 சார். 15. ஐயோ he has beaten. Yes, beaten. சார் 3 சார் அது. தமிழ்ல சொல்லுங்க. இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க. அடித்து இருக்கிறான். ஐயோ he is beaten. அடிக்கப்பட்டு இருக்கிறான். பட்டி இருக்கிறான்ல. ஏன் தப்பு பண்றோம்? அவன் அடிக்கப்படுகிறான். இதுல என்ன கஷ்டம்?
அடிக்கப்படுகிறான். இங்க சொல்லுங்க, இங்க சொல்லுங்க. முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரணும். இங்க சொல்லுங்க. அவன் அடிக்கப்பட்டிருக்கிறான். ஐயா, தமிழ்ல எழுதிக்கிங்க. பாருங்க, அடிக்கப்படுகிறான். இது அடிச்சு பாருங்க, அடிச்சு இருக்கு. அடித்து இருக்கிறான். அடி வாங்கினது யாருங்க? இங்க அடி வாங்கினது யாரு? அவன் சார். இங்க அடி வாங்கினது யாருங்க? அவனால் அடிக்கப்பட்ட சாமுவேல் சார். யாரோ? ஓ, அடித்து புரியுதுங்களா? புரியுதுங்களா? நீங்க ஈஸ் பீட்டன் ஆஸ் பீட்டன் சொல்ல வேற யாரோ அடி வாங்கிடுவாங்க, பாத்தீங்களா? பெரிய அடியில கொண்டு விட்டுருவோம், பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய தப்பு வந்துரும், பாத்தீங்களா? இது உங்களால இது புரிய முடியுதா, உணர முடியுதா? இது அடி வாங்கினது இது அடி வாங்கினது இவ அடிச்சா யாரையும் எஸ் பீட்டன் சம்மன். நோட் பண்ணிக்கிங்க. விஜயனி மேம், இது புரியுதுங்களா என்னன்னு? புரியுதுங்க சார். பெரிய விஷயம். மாத்தி விட்டுரும், மாத்தி போயிடும், ஆப்போசிட்ல போயிடும். கார்த்திக், இது புரியுதுங்களா? புரியுது சார். அதுக்குதான் சொல்லுங்க. எனக்கும் புரியுதுங்க சார். முத்துகிருஷ்ணன் பேசுறேன். சொல்லுங்க. புரியுதுங்க சார் எனக்கு. அருமை அருமை அருமை. he has been beaten. இப்ப போடலாமா? இப்ப சொல்லுங்க. he has been beaten. யார் அடி வாங்கினா? someone சார். சம்மன் தான் சார், சம்மன். he has been beaten. எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோமா? he sir. he தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல நீங்க சொல்றப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வந்துரும். நம்பர் சொல்லிட்டு சொல்லுங்க. நம்பர் சொல்லிட்டு சொல்லுங்க. 3 சார். 3 சார். 4. he has been beaten. 15 sir. 15. நம்பர் சொல்லிட்டு இப்ப சொல்லுங்க. he has beaten sir. he has been beaten தமிழ்ல சொல்லுங்கன்னா இங்கிலீஷ்ல இது சொல்றீங்க. தமிழ்ல கேக்குறீங்களா சார்? அடிக்கப்பட்டு இருக்கிறது. இருக்கிறதா? ஏன் இருக்கிறது? அடிக்கப்பட்டிருக்கிறான். அடிக்கப்பட்டிருக்கிறான். இப்ப அடி வாங்கினது யாருங்க இதுல? he sir. he. அவ்வளவுதான். he has beaten. அடி வாங்கினது யாருங்க? he. வேற யாரோ he has beaten. இவ அடிச்சிருக்கா யாரையா? இது புரியலையா? someone. அப்ப அடி வாங்கினது பாருங்க, நல்லா பாருங்க. அடி வாங்கினது அவன். இவன் யாரையும் அடிச்சிருக்கான். நம்ம அந்த அர்த்தம் புரியாம பேசக்கூடாதுன்னு he is beaten. அடி வாங்கினது யாருங்க? he. அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? இதுல என்னன்னா, இந்த இது தெரிஞ்சிருக்கணும். 2 இடத்துல பீட் வரும், இங்க பீட்டன் வரும்னு. இங்க பாசிவ்ல பீட்டன் போடுவோம், ஆக்டிவ்லயும் பீட்டன் போடுவோம். எங்க போடுவோம் பாத்தீங்களா? அந்த இதுல அந்த நம்பர்ல நீங்க பாக்கலாமா? 1 2 3 4. இந்த இதுல 5. முக்கியமான பாயிண்ட். நீங்க திருப்பி திருப்பி கத்துக்க வேண்டிய தப்பு மட்டும் பண்ணக்கூடாது. இவ்வளவு ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமும் யோசிக்க கூடாது. இங்க பாருங்க, இதை மட்டும் போடுறேன், நல்லா பாத்துக்கோங்க. 12. இங்க பாத்தீங்கன்னா 13. இந்த ஒரு வார்த்தை ஏன் இவ்வளவு முக்கியமா படுதுங்கிறத போடுறேன். 16 17 18. நல்லா பாத்துக்கோங்க. 19 20. இதுல ஒரே ஒரு இது போடவா? நானே இப்ப போடுறேன் பாருங்க. இந்த ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே ரெப்ளிகேட் பண்றேங்க. பண்ணிட்டு இதை மட்டும் போடுறேன். Look at this. நினைச்சு பார்க்க முடியுமாங்க? அங்க முக்கியமான 3 டென்ஸ்ல V3, பாசிவ்ல உள்ள எல்லாமே V3. ஜஸ்டிஃபை பண்றப்ப நான் இப்ப ரைட் ஜஸ்டிஃபை பண்றேன். கேன் யூ பிலீவ் திஸ்? எத்தனை 20 இடத்துல 11 இடத்துல, மை காட், 11 இடத்துல உங்களுக்கு V3 தான் யூஸ் ஆகுது. அப்ப நீங்க V3 பக்காவா தெரிஞ்சுக்கணும். அடிச்சு தூக்கி போட்டுருங்க, மாத்திரும். நீங்க V3 ஒவ்வொரு இடத்துலயும் அது மாதிரி பேசுறப்ப முற்று பெறாத வினை, ரைட்?